பார்த்த உடனே எனக்கு உங்களை பிடிச்சிருச்சு. எனக்கும் உங்களை பிடிச்சிருக்கு. என்ன நடக்குது தர்ஷன்? எனக்கு ஏதோ சொல்றதெல்லாம் உண்மை நடந்துச்சு. அதெல்லாம் சொல்ல ரெண்டு பேரும் தர்ஷன் எப்படி இருக்காங்க? யாரோட கல்யாணம் நடக்கும்? ஆக்சுவலா வந்து ரெண்டு பேர் சொல்றதும் கரெக்ட் தான். பட் பேசுங்க, நீங்க ஏன் ரெண்டு பேரும் பேசவே மாட்டேங்கிறீங்க அப்படின்னு கேட்டோடனே சொல்லுவாரு, அவன் வந்து பேசவே மாட்டேங்கிறா, பேசினாலும் வந்து கார்ட்டூன் பேஜா. நீ கொஞ்சம் கூட நம்ம பாஸ்ட் லைஃப் பத்தி யோசிச்சதே இல்லையா? யோசிக்கவே மாட்டேன். தர்ஷன், பாஸ்ட் முக்கியமே கிடையாது தர்ஷன், ஃபியூச்சர் தான் முக்கியம். லவ் முக்கியமா என்னன்னு அப்படி நீ யோசிச்சு பாரு. சரி சார் ஒரே பைத்தியமெல்லாம் இருக்கு. எங்கள் அக்கா ஃபஸ்ட்டு சொன்னாங்கன்னு தான் நான் வந்து உங்களை பார்த்தேன். ஆனால் பார்த்த உடனே எனக்கு உங்களை பிடிச்சிருச்சு. ஐ லைக் யூ தர்ஷன். ஆக்சுவல் இல்லை, எனக்கு வந்து அப்பா சொன்னனால தான் நான் வந்து உங்களை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு ஒத்துக்கிட்டேன். நான் உங்களை பார்த்தது கூட கிடையாது, இப்போ தான் பார்க்குற முதல் வாட்டி. உங்களுக்கு பிடிச்சிருக்குன்றது தெரியுமோ எனக்கு சந்தோஷமா இருக்கு. எனக்கும் உங்களை பிடிச்சிருக்கு. என்ன நடக்குது தர்ஷன்? தைரியமா ஏன் முன்னாடியே என்னங்க இது லவ் ரெஜிஸ்ட் ப்ரோபோஸ் பண்ணிக்கிட்டு இருக்க? நீங்க தான் பண்ண சொன்னீங்க. ஏங்க நான் ஒரு செக்மென்ட்டுக்காக பண்ண சொல்றேன், நான் ஆங்கர், நான் சொல்றதெல்லாம் செய்வீங்களா நீங்க? செய்ய வேண்டியதுதான். அப்போ நீங்க அப்ப கேட்கலாம், உங்களுக்கு எல்லா ரைட்ஸும் இருக்கு. பார்கவி புடிச்சுக்கோங்க. எதனால இப்ப ப்ரோபோஸ் பண்ணாருன்னு கேட்சு. இல்ல எதனால பண்ணீங்க? நான் தான் சொன்னல, அப்பா சொன்னாரு. பண்ண சொன்னா பண்ணுங்கன்னு கேளுங்க. என்னங்க நீங்க சிரிச்சிட்டீங்க? ஐயோ பி ஆன் ஃபயர். ஓகே ரெடி. அவங்க பண்ண சொன்னாங்கன்னா பண்ணிடுவீங்களா? அவங்க நடிக்க சொல்றாங்க. நடிக்கிறதும் உண்மை இல்ல. எல்லாமே ஓகே. ஃபீலிங் ப்ரோபோஸ்ல அது நடிப்பு பார்கவி. அது நடிக்கிறது வேற, உண்மையா லவ் பண்றது வேற. உங்களுக்கு தெரியாதா? நான் சொல்றேன்ல, அவங்க சொல்றத செஞ்சேன், அவ்வளவுதான். அது நடிக்கிறது மட்டும்தான். மாதிரி தெரியல. வெக்கம், சிரிப்பு, அதுதான் நடிப்பு. நான் எவ்வளவு சூப்பரா நடிக்கிறேன்னு பாரு. அப்போ நீ என்னன்னா தப்பா புரிஞ்சுக்கிறேன். என்கிட்ட சொன்னது பொய்யா? கண்ணடிக்கிறாரு. கண்ணுல அடிக்கல. கண்ணா? இல்ல நான் ஏன் கண்ணடிக்கிறேன்? இல்ல நான் அங்கேயும் விசிட் என்ன இல்ல பார்கவி. கமல்ஹாசன் சாரி, ஒரு பக்கம் சிம்ரன், ஒரு பக்கம் ரம்யா கிருஷ்ணன். கொஞ்சம் அழகா நான் பிறந்துட்டேன்னு பாட்டு பாடுறேன். என்ன இதெல்லாம் நான் என்னங்க பண்றது? பண்ண சொன்னீங்க. சரி, உங்களுக்கு யாரை பிடிச்சிருக்கு? இப்படி கேட்டா நான் என்ன சொல்றது? ஏங்க லவ்வரை பக்கத்துல வச்சிட்டு இருக்கீங்க. இது வந்து பார்த்த பொண்ணு, உங்களுக்கு அப்பா பார்த்திருக்க பொண்ணு. ஏதாவது ஒண்ணு சொல்லுங்கங்க. எனக்கு ஏதோ சொல்றதெல்லாம் உண்மை நடந்துச்சு. அதெல்லாம் சொல்ல ரெண்டு பேரும் ராஜி எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்க, ரொம்ப நல்லா இருக்க. உங்களுடைய பிளாட் இப்ப பயங்கர ட்விஸ்டோட போயிட்டு இருக்கு. Did you expect like this? எதுவுமே எங்களுக்கு முன்னாடி எதுவுமே தெரியாது. அந்த ஸ்பாட்ல தான் எங்களுக்கு எல்லாமே தெரியும். இது நடக்கும் நடக்காது எப்படி வேணாலும் மாறும். அது எல்லாமே சாரோட கையில தான் இருக்கு. இல்ல? எஸ். பட் இப்போ இவங்க வந்து how they make into எதிர்நீச்சல்னு அவங்க சொன்னாங்க. அதே மாதிரி உங்களுக்கு எதிர்நீச்சல் எப்படி கிடைச்சது? ஆக்சுவலி நான் மாடலிங் பண்ணிட்டு இருந்தேன். ஸ்டடீஸ் முடிச்சு மாடலிங் தான் பண்ணிட்டு இருந்தேன். தென் சார் ஆஃபீஸ்லேருந்து எனக்கு கால் வந்தது. ஸோ ஃபர்ஸ்ட் லுக்காக கூப்பிட்டுருந்தாங்க. நான் போய் அட்டன் பண்ணியிருந்தேன். அப்போ வந்து சொல்லியிருந்தாங்க, இந்த மாதிரி ஒரு கேரக்டர் வருது, பாவமான பொண்ணு. ஸோ உங்களுக்கு அந்த மாதிரி தான் என்டையராக ஸ்டோரி போக போகுது. ஸோ அந்த மாதிரியே நீங்கள் வந்து நடிச்சு கொண்டு போகணுன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ அப்படி வந்து அப்புறம் ஃபர்ஸ்ட் லுக் வந்து, அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் டே ஷூட் வந்து அப்படி வெளியே அந்த மாதிரி ஆக்சுவலி வந்து எனக்கு எஸ்டர்டே கூட ஒரு விஷயம் நடந்தது. அவங்களே என்ன நினைக்கவே இல்லை, பார்த்தவன்னு கண்டுபிடிச்சிருவாங்கன்னு சொல்லிட்டு அவங்களே பார்கவி தானே எதிர்நீச்சல்ல தர்ஷன் எப்படி இருக்காங்க, யாரோட கல்யாணம் நடக்கும் அந்த மாதிரி அவங்களே கேட்குறாங்க. யாருக்கூட கல்யாணம் நடக்கும் உங்களுக்கு? அதெல்லாம் சஸ்பென்ஸ், எங்களுக்கே தெரியாது. சஸ்பென்ஸ் அப்படி சொல்லிட்டு ஓடிட்டு. ஸோ அந்த மாதிரி தான். ஸோ அதெல்லாம் ரொம்ப ஹாப்பியா இருக்கு இந்த மாதிரி கேட்கும் போதெல்லாம். And how proud your family and friends அவங்கலாம் on screen Sun TVல ஒரு சாரோட டைரக்ஷன்ல நடிக்கணும்னு நினைக்கும் போது ரொம்ப எனக்கு ரொம்ப ஹாப்பி. அதை விட எல்லா ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் எல்லார்கிட்ட இருந்துமே
விஷஸ் எல்லாமே சூப்பரா வந்துட்டு தான் இருக்கு. ரொம்ப ஹாப்பி, எல்லாருமே ரொம்ப ஹாப்பி. ஃபிங்கர் கிராஸ்ட். உங்க எல்லாருக்குமே இது வந்து ஒரு ஆரம்ப புள்ளியா ஆரம்பிச்சு இதுக்கப்புறம் இன்னும் நீங்க நிறைய பண்ண போறீங்க அப்படின்னு எனக்கு தோணுது. இப்போ நம்ம வந்து ஒரு ஃபன் செக்மெண்ட்குள்ள போக போறோம். என்னன்னா யாரு வந்து தர்ஷன் அதிகமா புரிஞ்சிருக்கிறது? யாருக்குமே தெரியாது, எனக்கே தெரியாது. வந்து யார் அதிகமான பாயிண்ட்ஸ் வாங்குறீங்களோ அவர்தான் வந்து தர்ஷன் வந்து கல்யாணம் பண்ணுவாங்க. ஓ சூப்பர். எப்படி ஹெல்ப் பண்ணணும் உங்களுக்கு? ஓகே டன். சோ ஃபர்ஸ்ட் தர்ஷனோட ஃபேவரட் ஃபுட் என்ன செட்ல? வத்த குழம்பா? சொல்லக்கூடாது, அவங்களும் ஆன்சர் பண்ணணும். சத்தியமா தெரியாது. தெரியாது. செட்ல இந்த சென்ஸ் ப்ரொடக்ஷன் ஃபுட்டா? அதுதான் நான் சொன்னேன். கரெக்ட்டா? எனக்கு அதான் பிடிக்கும். ஆரம்பிச்சிட்டீங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் நீங்க வாங்கிட்டீங்க. நம்ம கடைசி விட கூடாது. ஓகே ஓகே. சோ எப்பயுமே தர்ஷன் வந்து டேக்குக்கு முன்னாடி எப்படி ப்ரிப்பேர் பண்ணுவாரு? எனக்கு தெரிஞ்சு ப்ரிப்பேர் எதுவும் பண்ண மாட்டாங்க. ஸோ சீன் சொல்லும் போது அப்சர்வ் பண்ணுவாங்க, தென் ஆன் தி ஸ்பாட்ல அப்படியே. ஆனால் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா எல்லாரும் சிரிச்சுட்டு தான் இருப்பாங்க. கரெக்டாக அப்படி அங்கே ஆரம்பிங்க அப்படி சொன்னதில் எல்லாரும் மூடு வந்து நடிக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஆக்சுவலாக வந்து 2 பேர் சொல்கிறதும் கரெக்ட் தான். பட் நான் வந்து தனியாக ப்ரிப்பேர் பண்ணிப்பேன். அது ரூமில் நானே ப்ரிப்பேர் பண்ணிப்பேன். சீன் பேப்பர் படிச்சுட்டு நானே ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு வெளில வந்து எல்லாரும் என்ன பண்ணுறாங்கன்ற அப்சர்வ் பண்ணிட்டு வந்துடுவேன். 2 பேருக்குமே பாயிண்ட் கொடுத்துடலாம். இல்லை 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 எனக்கே தெரியாது. நான் பார்த்த வரைக்கும் மா அப்படி சொல்லுவாரு. கோவப்பட்டது இல்லையா? அந்த சீனு கீழே கழுத்தை பிடிச்சி தூக்கிட்டு. அதுதான் சொல்றேன் கேளுங்க, எல்லாமே கோவம் தான். இது வரைக்கும் அங்க சிரிச்சு பேசுற மாதிரி ஒரு சீன் கூட எங்க சிரிச்சு பேசுறது வந்ததே கிடையாது. இதுக்கே நீங்க சண்டை போடுறீங்க. போடணும். நீங்க விட்டு வச்சிருக்கீங்க. இதெல்லாம் இருந்தா வேலைக்கு ஆகாது. இப்போ யாருக்கு பாயிண்ட்? 2 பேருக்குமே கிடையாது. 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 2 பேருக்கு மைனஸ். மைனஸ் பண்ண வேணாம், அப்படியே விட்டுரும். இங்க யாரு ஜட்ஜ் எனக்கு தெரியல. இல்ல இல்ல. ஓகே. சோ இப்போ வந்து தர்ஷன் வந்து ரொம்ப சோகமா இருக்காரு, ஓகேவா? செட்ல யார் கிட்ட ஃபர்ஸ்ட் போவாரு? ஒரு கம்ஃபர்ட் ஜோன்னா யாரு? ஞானம் சார். ஓகே. சபரி அண்ணா. 2 பேருமே. எனக்கு புரியல. இல்ல இல்ல பாயிண்ட் கொடுக்கணும். இல்ல இல்ல பாயிண்ட் கொடுக்கிறதுக்காக கிடையாது. உண்மையா சொன்னா 2 பேர்கிட்டயும் நான் பேசுவேன். சோ இவருக்கு வந்து ஆக்டிங்ல எந்த விஷயம் ரொம்ப பெரிய பயமா இருக்கு? இப்போ ஈஸ்வரி மேம் கிட்ட சண்டை போடுற அந்த சீன் நினைக்கிறேன். அன்பு கரசி அப்சர்வ் பண்ணிட்டு இருக்காங்க. என்ன சொல்றது? எனக்கு தெரியும். இப்போ எல்லாருமே வந்து அதான் கம்ஃபர்டபுளாக தான் இருக்காங்க. நானும் அக்கா சொன்னதே சொல்றேன். அக்கா சொன்னதெல்லாம் நீங்க சொல்ல முடியாதுங்க. நான் வேற என்ன சொல்றது? ஓகே ஓகே, அவங்க சொல்றது சொல்றேன். அவங்க சொல்றது சொல்லக்கூடாதுதான். ஆனா வந்து ஒரு சீன்ல வந்து நிறைய டைலாக்ஸ்லாம் இருக்கும்ல, ஸோ அதனால நிறைய ப்ரிப்பேர் பண்ணணும், அதனால ப்ரெஷரா இருக்கலாம் அப்படி சொல்லி. ரெண்டுமே இல்ல. அப்ப என்ன உனக்கு பயம் ஆக்டிங்ல? பயம் இப்போதைக்கு எதுக்கு ஆக்சுவலா எதுவுமே கிடையாது. லவ் பண்ற சீக்வென்ஸ் நடிக்கிறது தான் பயம். பாத்தீங்களா எப்படி மாத்தி விடுறாரு பாத்தீங்களா? நீங்க என்னன்னா ஒரு வேறமா நடிச்சிட்டு இருக்கீங்க. ஓகே. சோ அவர் வந்து இந்த மாதிரி ஏதாவது லவ் சீக்வென்ஸ்லாம் வரும்போது எப்படி அவர் வந்து கெமிஸ்ட்ரி வெளிப்படுத்துவாரா இல்ல எப்படி ஹெசிடேட் பண்ணுவாரா? என்ன மாதிரி ஆளு? எனக்கு வந்து இது வரைக்கும் அந்த சீக்வென்ஸ் வந்தது இல்லடா. சொன்ன மாதிரியா சண்டை தான் வந்ததா. ஸ்டார்டிங் பார்த்ததுல இருந்து சண்டை 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 தான். ஏமா அவன் லவ் பண்ற பொண்ணுகிட்ட அவன் சண்டை தான் போடுவான். நீ கரெக்ட்டா என்ன பண்ண போற? சண்டை தான் போட போறான் அவன். ஆமான்னு சொல்லிடு. இங்க சண்டை போட்டா எங்க அக்கா விட மாட்டாங்க. அவ்வளவுதான். உங்க அக்கா வெளிய கட்டிடுவாங்க கூப்பிட்டு. லாக் பண்ணிட்டாங்க. ஓகே, ஆனா உண்மையான ஆன்சர் ஹெசிடேட் பண்ணுவாங்க. ஹெசிடேட். ஓகே, சோ ஒரு பாயிண்ட் கொடுக்கலாம். நான் வேற ட்ராக்கே பண்ணல. யார் யார் எவ்வளவு பாயிண்ட் வாங்குனீங்க? நாங்க ஈக்குவலா தான் இருக்கோம். ஆமா ஆமா. அப்படியே வரைக்கும் ஈக்குவலா. அவன் தான் விட்டு கொடுக்க மாட்டேங்கிறான். ஓகே, நீங்க 2 பேரும் விட்டு கொடுக்க மாட்டேங்கிறீங்க. ஓகே. சோ யார் வந்து இப்போ ஒரு சண்டை போட்டுட்டு இருக்கீங்க, டக்குனு அந்த ஆர்குமெண்ட்ல இருந்து நடந்து போயிடுவானா யார் அது? தர்ஷனா இல்ல நீங்களா? தர்ஷன் தான். தர்ஷன் தானா? இவர்தான். என்ன தர்ஷன்? பாக்குறேன் இல்ல என்னெல்லாம் வரப்போகுது நான் பாக்குறேன். ஓகே, அப்ப 2 பேருக்கு ஒரு பாயிண்ட். ஓகே, தர்ஷன் வந்து இன்ட்ரோவர்ட்டா எக்ஸ்ட்ரோவர்ட்டா? இன்ட்ரோவர்ட் கம் எக்ஸ்ட்ரோவர்ட். ஆம்பிவர்ட். எக்ஸ்ட்ரோவர்ட். +1. ஓகே, இவர் வந்து கொஞ்சம் காமான பர்சனா இல்ல ரொம்ப டிராமாட்டிக்கான பர்சனா? காம்.
நார்மலான ஒரு கேரக்டரா இல்ல பிராக்டிகலா பார்க்கக்கூடிய ஒரு கேரக்டரா? திங்க் ப்ராக்டிகல் அந்த மாதிரி காப்பி பண்ண முடியாது. அப்ப நீங்க ஃபர்ஸ்ட் சொல்லிருக்கணும். இல்ல அவங்க தான் சொல்றாங்கல்ல. நீங்க அப்ப முன்னாடி முந்திக்கிட்டு சரி, சொல்லுங்க. நானுமே கட் ஆஃப் பண்ணி சொல்றேன். பிராக்டிகல். நான் நாட் பண்றேன். இல்ல ரெண்டு பேருமே தப்பு. ப்ராக்டிக்கலா பேசுவேன், எல்லார்கிட்டயும் ப்ராக்டிகலா இருங்கன்னு சொல்லுவேன், பட் எமோஷனலா சண்டை போட்டு தப்பா. இது எப்படி கொஞ்சம் டாமினேட்டிங்கான கேரக்டர் அந்த ஆல்ஃபா மேல் அப்படியா இல்லனா வந்து அட்ஜஸ்டிங்கா ஸ்வீட்டா? அட்ஜஸ்டிங் தர்ஷனா தான பேசுறா. ஆமா அப்போ டாமினேட்டிங்கா தான் இருக்கும். டாமினேட். ஆமா. ஓ தர்ஷனா தர்ஷனா ஓகே ஓகே அவங்க இதோட கான்செப்டே தெரியாது. ஓகே சோ அதனால வந்து டாமினேட்டிங். ஓகே சோ எந்த ஒரு மொமெண்ட் உங்களோட காம்பினேஷன் ஷாட்ல மறக்கவே முடியாத மொமெண்ட் அப்படினா என்ன ஷாட்? அந்த கழுத்து இந்த மாதிரி ஒரு கரெக்டான ஷாட்டையே மறக்க முடியாத பொண்ணு சிரிச்சிட்டே சொல்லுங்க. புரியல, அவ்வளவு டாமினேட்டிங்கா நடந்துக்கிறீங்க நீங்க. ஆக்சுவலா நான் அந்த சீன் ப்ரிப்பேரே பண்ணல. ஆக்சுவலா அந்த சீன் வந்து பெரிய பேஜ், 16 பேஜஸ் சீன் நினைக்கிறேன். நான் எக்ஸாம் முடிச்சுட்டு வந்தேன்னா மதியானம் தான் போல வந்த உடனே எனக்கு அந்த சீன் வச்சுட்டாங்க. வச்ச உடனே நான் அந்த சீன் பேப்பர் படிக்கும்போது எதுவுமே பண்ணல. சார் தான் எடுத்தார் அந்த சீனு. அவர் சீன் ஃபுல்லா சொல்லிட்டாரு. பட் எனக்கு அதுல இருந்து என்ன பண்றதுன்னே தெரியல. சரி தர்ஷன் எப்படி பண்ணுவானு ஃப்ரீயா விடு பண்ணுவோம் அப்படின்னு பண்ணேன். அது எல்லாரையும் எங்கெங்கயோ போய் ரிப்பீட் வாங்கி கடைசியில நீங்க என்ன பயந்துட்டீங்களா? இல்ல பயப்படலாம் இல்ல. கேரக்டர் என்ன வேணாலும் பண்ணுவாங்கன்னு தெரியும். ஸோ ப்ரிப்பேரா தான் இருந்தேன். ஓகே தான். எனக்கு ஆனா அந்த சீன் வந்து ரொம்ப நல்லா வந்திருந்தது, ரொம்ப சூப்பராக வந்திருந்தது. நாங்கள் ஒரே டேக்ல வந்து அதை எடுத்து முடிச்சோம். அவ்வளோ பெரிய சீன் வந்து ஃபுல்லா எல்லாருமே வந்து ஒரே டேக்ல முடிச்சோம். அதுதான் ரொம்ப ஹாப்பி. உங்களுக்கு மறக்க முடியாத ஒரு காம்பினேஷன் தான். எங்களுக்கு நாங்கள் 2 பேரும் ரொம்ப நிறைய சீன்ஸ்லாம் பண்ணலை. பட் ஆனால் ரீசெண்டாக வந்து ஒரு சீன் பண்ணோம். அதில் எப்படின்னா, பேசுங்க நீங்கள் 2 பேரும் பேசவே மாட்டேங்கிறீங்க அப்படின்னு கேட்டோடனே அவர் சொல்வார், அவன் வந்து பேசவே மாட்டேங்கிறா, பேசினாலும் வந்து கார்ட்டூன் பற்றி தான் பேசுகிறான். சார் ஒரே பைத்தியமெல்லாம் இருக்கு. நாங்கள் எல்லாருமே சீன் பேப்பர் படிச்சுட்டு வந்தோடனே காரில் உட்காந்துட்டு இருந்தோம். அப்போது சீன் பேப்பர் டிஸ்கஸ் பண்ணும்போது கார்ட்டூனும் வந்து அதுவும் பழைய கார்ட்டூன் தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டயலாகே ஃபஸ்ட்டு யாராலையுமே ஏற்றுக்க முடியல. அந்த சீன் வந்து ரொம்ப ஜாலியாக அந்த மாதிரி போச்சு. ஸோ அதனால் ஏன்னா நிறைய சீக்வன்ஸ் பண்ணதில்லை நாங்கள். எனக்கு தெரிஞ்சு நீங்க 2 பேரும் ஈக்குவலா பேலன்ஸ் பண்ணிட்டு வந்திருக்கீங்க இவ்வளவு தூரம் இந்த பாயிண்ட்ஸை. லாஸ்டா இப்போ வந்து நம்ம ஒரு பிரேக் த்ரூ பண்ண போறோம். என்னன்னா, நீங்க வந்து பார்கவியா தர்ஷன் என்ன தர்ஷன் இந்த மாதிரிலாம் நம்ம பழகிருக்கோமே, இப்படி பண்ணிட்டியடா அப்படின்னு நீங்க வந்துட்டு இல்ல நான் தான் ஒரு நல்ல பேரு, அப்பா பார்த்த பெஸ்ட் பேர் நான் தான் அப்படின்னு 2 பேரும் இப்ப சொல்ல போறீங்க. யாரு வேலிடா சொல்றீங்களோ அவங்களதான் தர்ஷன் கல்யாணம் பண்ணிப்பாரு நான் சொல்றேன். ஓகே, திருசெல்வம் சார் அப்புறம் ஏதாவது சொல்லுவாரு, அதை நீங்க இப்ப நம்ம இதுதான் பண்ண போறோம். ஓகேவா, ரெடியா? சோ ஃபர்ஸ்ட் யார் போறீங்க? லவ் பண்ணி இப்படிலாம் இருந்திருக்கோம். நீ திடீர்னு வீட்டில் பார்க்குற பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னா இப்படி போயிட்டேன். அப்புறம் நம்ம ஃபீலிங்ஸ் நீ கொஞ்சம் கூட நம்ம பாஸ்ட் லைஃப் பற்றி யோசிச்சதே இல்லையா? யோசிக்கவே மாட்டியா? தர்ஷன், பாஸ்ட் முக்கியமே கிடையாது தர்ஷன், ஃப்யூச்சர் தான் முக்கியம். உங்களுக்கே தெரியும், நம்ம 2 பேரும் நம்ம ஃப்யூச்சர் எவ்வளோ நல்லா இருக்காங்க. உங்கள் அப்பா வீட்டில் தப்பாக ஏதாவது பண்ணியிருக்காங்க? நீ உங்கள் வீட்டை பார்க்காத தர்ஷன், நீ கொஞ்சம் யோசிச்சு பாரு. உன் மனசுக்காக அப்படி பார்த்து நீ பேசு. லவ் முக்கியமா என்னன்னு அப்படி நீ யோசிச்சு பாரு. விஷயம் அறியாத வயசில் புரியாத பண்ண தப்பு இது. ஆனால் அவருக்கு எவ்வளோ வயசாகுது, அவர் எவ்வளோ வயசாக சொல்கிறாரு, அப்போ நீங்கள் அவர் சொல்கிறது தானே கேட்கணும். லவ் விஷயம் நம்ம காலேஜ்லேருந்து லவ் பண்ண எவ்வளோ மெமரிஸ் இருக்குது. அதெல்லாம் உன்னால் ஈஸியாக தள்ளி விட்டுட்டு கல்யாணம் பண்ணிட்டு போக முடியுமா? அதுக்கப்புறம் உனக்கு அது குத்தாதான் மனசில். தர்ஷன், மெமரிஸ்னால் அது குட்டாகவும் இருக்கலாம் பேடாகவும் இருக்கலாம்ல. ஜஸ்ட் பேட் மெமரின்னு சொல்லிட்டு மறக்கலாம்ல. நீ கொஞ்சம் யோசிச்சு முடிவு பண்ண. ஆனால் என்னால் உன்னை மறக்க முடியாது, சத்தியமாக மறக்க முடியாது. நீ தான் முடிவு பண்ணி ஒரு நல்ல முடிவுக்கு வரணும். நான் எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும், நீயும் யோசிச்சு. தர்ஷன், நீங்கள் என்ன தான் முடிவு எடுத்தாலும் அது நான் ஒத்துக்குவேன். ஆனால் நான் எப்பவுமே உங்களுக்காக வெயிட் பண்ணுவேன் தர்ஷன், அதை மட்டும் நீங்கள் யோசிச்சுக்கணும். சொல்லுப்பா, 2 பேரும் வெயிட் பண்றாங்கல்ல. இப்போ நான் வந்து 2 பேர் யாரு வேலிடா பண்ணாங்கன்னு சொல்லட்டுமா? சொல்லுங்க. அன்புகரசி தான். இதுலயே தெரிஞ்சிருச்சு நமக்கு. இல்ல அவங்க பேசுறதுக்கு அப்படியே டைரக்டா வந்து அத பண்றாங்க. அப்படி அந்த மைண்ட்ல இருந்து அப்படியே தூக்கிடுறாங்க. அச்சோ, சிம்பாலிக்கா ஆல்ரெடி அங்க இதுல கதையிலே அப்படிதான் வந்துட்டு இருக்கு.
கிடைச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பாப்போம். அப்படிதான் சொல்றீங்க. இப்ப லாஸ்டா பண்ண சீன்ல வந்து திரும்ப ஃபீலிங்ஸ் வரா மாதிரி நடிச்சிருக்கோம். அப்படியா? அது ஓகே, ஃபீலிங்ஸ் வருதா இல்லையா, இல்ல அப்பாக்காக கல்யாணம் பண்றியா அப்படிங்கறத நாங்க வெயிட் பண்ணி பார்க்கறோம். பார்க்கலாம். So thank you so much for joining. I think இது வந்து உங்களுடைய ஃபர்ஸ்ட் எக்ஸ்க்ளூசிவ் இன்டர்வியூவா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி 3 பேரும் சேர்ந்து கொடுக்கிறது சூப்பராவே போச்சு. இதே மாதிரி சண்டை போட்டுக்கிட்டே இருக்காதீங்க, ஜாலியா இருங்க செட்ல. சோ இதே மாதிரி இன்னொரு இன்டர்வியூல நம்ம மீட் பண்ணலாம். ஆஃப்டர் மேரேஜ் அப்படின்னு ஒரு போடுவோம். Thank you so much for joining. Thank you.